ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து முமுட்சுத்துவா குறித்து ஸ்ரீ சாயி பாபா கூறியதை நாம் இப்பொழுது கேட்கலாம். மேலும் இவ்விஷயத்தை விளக்குகிறேன். சைத்தன்யம் 3 குணங்கள் வாயிலாக தோன்றுகிறது. பாரமார்த்திக சத்தியம், விவகாரிக சத்தியம், பிரதிபாசிக சத்தியம் என அவை பிரித்து கூறப்படுகின்றன. ஒரே சரீரத்திற்கு குழந்தை பருவம், வாலிபம், முதுமை என 3 நிலைகள் உள்ளது போல் சத்தியத்திற்கும் 3 நிலைகள் உள்ளன. பாரமார்த்திக நிலையில் இருப்பவன் ஞானி என அழைக்கப்படுபவன். சத்தியத்தை சத்தியமாகவே உணர்ந்து சாத்திரங்களில் குறிப்பிட்டவாறு, அதாவது பேதம் காணாமல் நடந்து கொள்கிறான். விவகாரிக்க நிலையில் உள்ளவன் நல்லவன் என கூறப்படுபவன். சாத்திரங்களை பின்பற்றி நடக்க முற்படுகிறான். ஆனால் ஒவ்வொரு அடியிலும் நல்லவற்றை எடுத்துக்கொண்டு தீயவற்றை ஒதுக்கிவிடுகிறான். பிரதிபாசிக்க நிலையில் உள்ள ஒருவன் அறிவிலி என கருதப்படுபவன். உண்மையை உள்ளது உள்ளபடி முழுமையாக காண்பதில்லை. வேதங்களுடன் சேர்த்தும் காண்பதில்லை. ஆனால் தலைகீழாக காண்கிறான். அதாவது விவகாரிக்க நிலையில் உள்ளவனின் கருத்துக்கு முற்றிலும் எதிராக காண்கிறான். நல்லதை தீயதாகவும் தீயவற்றை நல்லதாகவும் காண்பவன். ஆனால் இந்த 3 நிலைகளிலும் பொதுவானது ஆத்மன் அல்லது பிரம்மன். இன்னும் ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். ஒரு அரசன், அரசனுடைய பிரதிநிதி, அரசனுடைய தூதன், மூவர் இருக்கின்றனர். மூவரிலும் பொதுவாக காணப்படும் ஒரு அம்சம் ராஜத்துவம். இருப்பினும் 3ம் வெவ்வேறாக தோற்றமளிக்கின்றன. அதே போல பிரம்மன் வெவ்வேறாக காணப்படும் 3 நிலைகளிலும் ஓடும் ஒரே இழை, ஆயினும் வெவ்வேறாக காணப்படுகிறது. நானா அரசத்துவம் எப்படி பிரிக்கப்படக்கூடும்? அது பிரிக்கப்பட முடியாதது அன்றோ? ஸ்ரீ சாயி பாபா: சரிதான், அரசத்துவம் ஒன்றே, பகுத்துவிட முடியாதது. ஆனால் இந்த 3 நிலைகளிலும் அரசத்துவம் பகிர்ந்து விட்டிருப்பதையும் அந்நிலைகளுக்கு இடையே நிலவும் பாகுபாட்டையும் நேரடியாக காண்கிறோம். அதே போல் சைத்தன்யம் எல்லையற்றது. ஆனால் ஒரு வரம்புக்கு உட்பட்ட ஒவ்வொரு ஜீவனும் அதன் சக்திக்கு உட்பட்டு அந்த சைத்தன்யத்தில் பங்கு கொண்டு அந்த சைத்தன்யம் அல்லது ராஜத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. ஓம் சாய்ராம்.